பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினால் இந்த திருச்சபையை நாம மகிமைக்காக பிரதிஷ்டை பண்ணுகிறோம். திரியம்பினால் ஆமேன். அன்பு ஐயா இந்திய நற்செய்தி ஜெபக்குழு ஐயா பிரான்சிஸ் அவர்கள் இந்த பகுதியில் ரொம்ப அருமையாக சிறப்பான ஊழியத்தை பற்றி சொன்னாங்க. நீங்களாம் ரிசீவ் பண்ணீங்க. ரிசீவ் பண்ண ஏன்னா இறைமையா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு. என்ன பண்ணார்? இப்போ ரிசீவ் பண்ண நம்ம என்ன பண்ணிட்டோம்? உங்களை நோக்கி அவர் கூப்பிட்டார், கால் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். இதுதான் மினிஸ்ட்ரி. உண்மையாகவே ஆண்டோடைய அனாதி சித்தத்தின்படி இந்த ஊழியத்தை அருமையாக சிறப்பாக செய்கிறாங்க. யாருக்கெல்லாம் காஸ்பல் சொல்லணுமோ அவங்களுக்கெல்லாம் காஸ்பல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் திருச்சபைகள் நிறுவப்படணுமோ அழகாக இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப சிறப்பாக சொன்னார், ரொம்ப தெளிவாக சொன்னார். ஒருத்தன் அவங்ககிட்ட போய் ட்ரைனிங் எடுத்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு சிறந்த ஃபஸ்ட்டு நம்பர் அவன் தான். அவங்க 10 நாளோ 10 மாதமோ ஒரு 10 வாரமோ ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வெளியே தெரியாத ட்ரைனிங், எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அந்த ட்ரைனிங் என்பது அவங்க மதத்தை பற்றி பக்தர்கள், நம்மளாம் ஊழியர்கள், ஆண்டுடைய ஊழியர்கள். அங்கெல்லாம் நீ பக்தனாகவே ஊழியம் அவன் மட்டும்தான், கடவுளோடு தொடர்பு கொள்கிறான் அவன் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது தேவாலயத்தின் சீலை 2ஆக கிழிஞ்சிருச்சு, எல்லாருமே ஊழியர்ன்றார். அதை தான் நீங்கள் புறப்பட்டு போய் அவங்க அப்படி பண்ணல. அவங்க அந்த பவர் அந்த ஸ்ட்ரென்த்து அவங்க தான் வச்சுருக்காங்க, நம்மகிட்ட விட்டவே இல்லை. ஆனால் அந்த ட்ரைனிங்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. வருகிற கிட்டத்தட்ட இன்னொரு 35 ஆண்டுகளுக்கு அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஆட்சியில் இல்லைன்னாலும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரே வழி ப்ரேயர், ஜெபம், யூனிட்டி. ஒன்று சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க 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 என்ன பண்ணும்? அந்த ஃபவுண்டேஷனை ஆட்டம் கொடுக்கும். அது அவங்க ஃபவுண்டேஷன் எப்படின்னா, எசேக்கியாவுக்கு ராஜாவுக்கு விரோதமாக ஜனகரி போகிறார். எசேக்கியா ராஜா சின்ன ஆள், ஜனகரிப்பு பெரிய ஆள். அப்போ எசேக்கியாவோட சிஷ்யம் போய், எப்பா எங்கள் பாஷையில் பேசாத, உன் மொழியிலே சொல்லு, எங்கள் பாஷையில் பேசுனா வீணா அவன் தப்பாக நினைக்கிறான், சொல்லாதங்கிறப்போ சொல்கிறான், இது மண்கோட்டை. அந்த வீரபாண்டிய கட்டம்மனை பார்த்து வெள்ளைக்காரங்க சொன்ன மாதிரி, இது என்னது? இவங்களுக்குள்ள ஒரு யூனிட் இல்லை, அதனால வெள்ளைக்காரன் ஜெயிச்சிட்டான். அந்த குறுநில மன்னருக்குள்ளே என்ன இல்லை, ஒரு யூனிட்டி இல்லை. ஆனால் இப்போ அந்த யூனிட்டி அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. அந்த அவன் சொல்ல போய் என்ன நடந்தது? நேரே சர்ச்சைக்கு போனார். எசேக்கியா முட்டி போட்டு ஜெபம் பண்ணார். அங்கே ஒரு சத்தம் கேட்டது. சத்தம் கேட்குறப்ப திரும்பி ஓடிட்டான். இப்போ நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறோம். நான் ஜெபம் பண்ணுறது எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, என் வேலை, ஒன்று பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, என்னையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் மிஷினரி ஆசீர்வதிங்க. இந்தியாவுக்காக, இந்திய தேசத்திற்காக, இந்திய மக்களுக்காக, இந்தியாவுடைய நன்மைக்காக அனைத்து மக்களுக்கும் ஜெபிக்கிற மக்கள் குறைஞ்சிட்டாங்க டோட்டலாக. ஆனால் நீங்களாம் ஜெபிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். எத்தனை % உண்மை இல்லை. ஆனால் ஒரே வழி, நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணால் போதும். உங்களுடைய ஜெபத்தில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்களோ, நியாயமாக ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அதுக்காக நீங்கள் 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுதா, இல்லை 22.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்க வரல. ஜெபிக்கிற நேரத்தில் 20 விழுக்காடு ஊழியர்களுக்காக, இந்தியாவில் இருக்க ஊழியர்களுக்காக, இந்தியாவில் யூனிட்டிக்காக, ஊழியர்கள் மத்தியில் சிறப்பான ஊழியத்திற்காக. எல்லா தலைவர்களும் எப்படி இருக்காங்க, அவங்க தலைமைத்துவம், அவங்க ஒரு கொள்கையை சொல்கிறாங்க, இப்படி தான் சர்ச்சை இருக்கணும், இப்படி தான் ஜெபம் பண்ணணும், அதை அவங்க ஸ்டாண்ட் பண்ணுறாங்க எல்லா தலைவர்களும். ஆனால் வேதம் ஒரு ஸ்டாண்ட் பண்ணுது. அந்த ஸ்டாண்டில் நாம் ஜெபிக்கிறப்போ தலைவர்கள் சொல்கிறத கேட்போம், வேண்டாங்கல்ல. ஆனால் வேத சட்டம் என்ன சொல்லுதோ, 9 பிரமாணங்கள். இன்றைக்கி சிஎஸ்ஓடைய தலைப்பு என்னென்னா, சங்கீதம் 119 56 64 வசனம் நினைக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னா, வேத பிரமாணங்கள் சட்டங்கள் என்ன சொல்லுது. அந்த அடிப்படையில் நாம் ஜெபம் பண்ணுறப்போ
இந்த தேசம் சந்திக்கப்படும். சுவிசேஷம் என்பது, காஸ்பல் என்பது, நற்செய்தி என்பது பிறர் உணவு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இயேசு கண்டார், திரளான மக்களை பார்த்தாரு, 3 நாள் அவங்க கூட இருந்தார். 3 நாள் அவங்க கூட இருக்கும், இவங்க ஒன்றுமே சாப்பிட்லேன்னு நினச்சாரு. சாப்பிட்லேன்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு கொண்டாந்து முதல்ல ஏதாவது கொடுங்கப்பான்னாரு. அங்கே இருக்க பிலிப்பு சொன்னார், முடியாது, பெரிய திரள் ஜன கூட்டம்னாரு. ஆனால் அந்திரேயா சொன்னார், அந்திரேயா தான் உலகத்திற்கு மேசியான்னு அவர் உலகத்திற்கு சொன்னவர். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் மேசியாவை கண்டேன், இவர் தான் தீர்க்கதரிசி, தேவ ஆட்டுக்குட்டி அப்படி சொன்ன அந்திரேயா சொன்னார், ஐயா ஒரே ஒரு பையன் 2 ஃபிஷ் 5 பிரெட் இருக்குது, அதை வாங்குகிறேன். அப்படி விசுவாசம், அவரால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது, அந்த ஃபெய்த் இருந்துச்சு. அந்த ஃபெய்த்தின்படி அந்திரேயா கொண்டு போய் கொடுத்தாரு. கொடுத்த போது ஆசிரியருக்கு முதலாவது உணவை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு என்னது? ஃபுட்டு. இதுதான் சோப்பு, சீப்பு, கண்ணாடி. சுவிசேஷம் என்பது மக்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்? ஃபுட்டு கொடுக்கணும். ஃபுட்டு கொடுத்துட்டு அடுத்து அவங்களுடைய எஜுகேஷன் கொடுக்கணும். எஜுகேஷன் என்பது உணவு கொடுக்கறது மட்டும் இல்லை. ஒருவேளை காமராஜர் சொன்னார், ஸ்கூலுக்கு ஏன்ல வரலன்னு கேட்டார். அவன் சொன்னால் மாடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும்னா சோறு அப்பனா போடுவான்னு அவரை பார்த்து கேட்டான். ஒரு பையன், ட்ரௌசர் போட்டிருக்க பையன், படிக்கவேல ஒரு கை நாட்டு ஒரு ரயில்வே கேட்டில் அவர் வண்டி நிற்கிது. சிஎம்மா நிற்கிறப்போ ஒருத்தன் மாடு மச்சான் கூப்பிட்டாரு, ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு போகல? பள்ளிக்கூடத்துக்கு போனால் எப்படி அவன் சோறுங்க அப்பறம் போடுவான், மாடு மச்சான் தானே சோறு போடுவான்னாரு. அப்போ தான் அவருக்கு அருணோதயம் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, நீ சோறு போட்டால் ஸ்கூலுக்கு வருவியான்னாரு. வந்துடுவேன்னா, அப்போ நீ 1ஆவது பாஸ் பண்ண உனக்கு சோறு, 2ஆவது பாஸ் பண்ணால் சோறு, 3ஆவது பாஸ் பண்ணால் சோறு. இதை பார்த்தாரு. படித்தவங்க நம்மளை கேள்வி கேட்டுருவான். அடுத்து வந்த தலைவர்கள், நீ படிக்க வேண்டாம், நோட்டு புக்கத்தெல்லாம் வீட்டில் வச்சுரு, தட்டு மட்டும் எடுத்துட்டு வா, சாப்பிட்டுட்டு போய் வீட்டுக்கு மாடு மேய்க்க போயிரு. இதை பெருசாக இன்றைக்கி மதிய உணவு திட்டம்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? எல்லாத்துக்கும் சோறு, படித்தாதான் சோறுன்ட்டார். ஒருவேளை எஜுகேஷன் என்பது அதுதான், அவர் எஜுகேஷன் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு உணவு, எஜுகேஷன், இதுக்கப்புறம் தான் கடவுள். இதுதான் காஸ்பல். காஸ்பல்ங்கிறது இதுதான். ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட சுவிசேஷ பணியை எல்லாரும் செய்யலாம், நீங்கள் செய்யலாம், நான் செய்யலாம். அப்படி செய்ய என்ன ஆகுனா, நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக செய்யும் ஆண்டவர். நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்யும் ஆண்டவர். சுவிசேஷ பணியில் எப்படி தம்மை அர்ப்பணித்துக் கொள்றோமோ நம்மை பெருக செய்யும் ஆண்டவர். வியாதியை மாற்றாரு, துன்பத்தை மாற்றாரு, கடன் பிரச்சனையை மாற்றாரு, பலத்தை தர்றாரு, போகையிலும் வருகையிலும் நம்மை பாதுகாத்து கொள்கிறார். அவருடைய சீல்டு நம்ம கூட இருக்குது. அவருடைய அரவணைப்பு, அவருடைய சமூகம், அவருடைய பிரசனம் எனக்கு முன்னால் போகுது, பின்னால் வருது. என்னை யாரும் எஸ்கார்டு வேண்டாம். இப்போ ஒரு தலைவர் நாங்கள் வர வழியில் போனார், முன்னால் 50 காரு, பின்னால் 50 காரு. ஆனால் நமக்கு முன்னாலேயும் 1000 படை வீரர்கள் போனாங்க, பின்னால் நமக்கு பந்தா என்ன வேண்டாம்? யார் என் கூட இருக்கா? அவருடைய சித்தம். இப்போ என் சித்தம் முடியணும்னா முடிஞ்சிடும். யார் என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. இந்திரா காந்தியை முடிச்சிட்டாங்கல்ல, அப்போ நான் ஏமாத்திரம். ஒருவேளை இதுதான் சுவிசேஷம். அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை செய்வதற்கு நீங்கள் நானும் அழைக்கப்படுகிறோம். ஏன்னா நான் இந்த சென்னை பேராயம் சிஎஸ்ஐ மிஷனரிகளோடு தடா பகுதிக்கு ஊழியத்துக்கு போவேன். தடா பகுதி என்பது இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர், இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். இங்கேருந்து ரெட் ஹில்ஸ் போனால் ரெட் ஹில்ஸில் ரெப்பில் திரும்ப 30 கிலோமீட்ரு. ஒருவேளை அப்படி போல் இப்படி போகிறது கூட வழி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே கிராமங்களில் கரண்ட் இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை, தண்ணி இல்லை, கைவிடப்பட்ட பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகலை, பிள்ளைங்க யாருமே ஸ்கூலுக்கு போகலை. அப்போ என்னோடு இருந்த என்னுடைய சர்ச்சில் இருக்க ஆயர் எனக்கு உதவி செய்தார். அவர் 50%, நான் 50%. யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறானோ, ஸ்கூலுக்கு போகாதவனு கிடையாது, போகிறவனுக்கு நோட்டு, பேக்கு, ட்ரெஸ்ஸெலாம் கொடுத்தோம். எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டான். தலை சீவாதெல்லாம் தலை சீவிட்டான், மூக்கு இப்படி வடிஞ்சிருக்கெல்லாம் தொடச்சிட்டான் ஸ்கூலுக்கு போனவுடனே. அதனால் அடுத்து வந்து ஆயர் சொன்னார், தர முடியாதுன்ட்டான். நீ போகிறதுக்கு நான் தருமாப்பா, சர்ச்சில் தர முடியாதுண்ணா. நான் என்ன தோத்துறேன், நீ தர முடியாது, நானே கொடுக்கண்டேன். ஆனால் நான் பெருகிட்டேன், அவர் அழிஞ்சிட்டார். அவ்வளோதான். நான் பெருகிட்டேன், அது அவரை குறை சொல்ல. உங்களுக்கு என்ன இருக்கோ இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? பிரித்து கொடுக்கணும். ஏன்னா ஒரு மோசமான ஆள் ஒரு மனுஷனை கூப்பிட்டார், என்னை வந்து பாடுறான்னார். அவரை போய் பார்த்தா அவன் கொன்றுவான். மோசமான ஆள். என்ன இந்த மோசமான ஆள் நம்மளை கூப்பிட்றானேன்னு நினச்சார். அப்போ அவன் பயந்து ஒரு நண்பரை கூப்பிட்டான், வாப்பா போயிட்டு வருவான். நான் வரல போய்ட்டோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், வர முடியாதுன்ட்டான். ரொம்ப பயந்து திரும்ப ஜெபம் பண்ணான். அந்த ஆள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என் கூட ஒரு தம்பி வந்திருக்கார், அவங்க ஊரில் ஒரு ஏக்கம் இருந்துச்சு.
அவர் கூப்பிட்டா போகலன்னா தலையை எடுத்துருவாங்க. அவங்க ஊரில் இருக்க இயக்கத்தில் இந்த அங்கே இருக்கார் ஒருத்தர், கூப்பிட்டோன்னு போயின்னு கேட்ட காசை கொடுக்கல தலையை எடுத்துருவான், இல்லை ஷூட் பண்ணிடுவான், பயப்பட மாட்டான். அதே மாதிரி ஆள் கூப்பிட்டான், அவன் பயந்துட்டு ஒருத்தர் துணைக்கு நான் வரல பண்ணிட்டான். அடுத்து ஒருத்தனை கூப்பிட்டான், ரொம்ப பழகிட்ட, அவன் கெயிட் வரையும் வரேன், அதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்னா சொல்லு. கெயிட் வரையும் தானே அவன் கூட போய் பேசுகிறான் தானே யூஸு. பேசுகிறப்ப அவன் கேட்குறதுக்கு டக்குன்னு ஒரு பதில் வராது, பயந்தில் நடுக்கத்தில் வராது பதில், கொஞ்சம் திங்க் பண்ணணும். அப்போ அவன் டக்குன்னு அவன் கிளிக் பண்ணி விடணும். நான் பக்கத்தில் இல்லை, அதுக்கும் யூஸ் இல்லை. கெயிட் வரையும் வந்து இன்னும் ஜோம் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை கேட்டான், நான் அவன் கூட வர்றேன், என்னதான் செஞ்சிடா பாத்திரம், வாயா கூட வரேன், என்னையா பண்ணிடுவார் வாயான்னாரு. முதல்ல வரமாட்டேன்னு சொன்னது பணம், ரெண்டாவது வரேன்னு சொன்னது உறவு, கெயிட் வரையும் கல்ற வரையும், மூணாவது வரேன்னு சேர்ந்து அவனுடைய உதவி. யார் நன்மை செய்கிறானோ அவனுடைய பெயர்கள் இந்த பூமியில் நிலைத்து நிற்கும். யார் இன்னைக்கு இங்கே கவுடி மிஷினரி இருந்தாங்க, கவுடி பேரில் சர்ச் இருக்குது, தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தார். கல்லெறிஞ்சான் அவர் மேலே, வெள்ளை அங்கி போட்டார், அங்கெல்லாம் இதேமாரி சிவப்பு கலராக மாறிடுச்சு. அங்கேயே ஊற்றுட்டார், காக்கி ட்ரெஸ் போட்டார், பயப்படலை, தன்னை அர்ப்பணிப்போடு ஊழியத்துக்கு போய்கிட்டே இருந்தார். குதிரையில் வந்தார், குதிரையில் வரப்போ குதிரையை காலை கீழே தள்ளணும், 10 பேர் சேர்ந்து கயரை நீல தாம்பல கயர் பெரிய கயரை பிடிச்சிட்டா குதிரை தட்டி கீழே விழுந்த ஸ்பீடில் அவர் செத்து போவார். அவரும் முகம்லாம் அடிபட்டுரும், ஒரு செகண்டில் நினச்சி ட்ரை பண்ணாங்க. குதிரை தூரமாக வரும்னா கயிறு எடுக்கணும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் குதிரை வந்தது கண்களுக்கு தெரியல, குதிரை போயிட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி, அப்போ தான் அவங்களுடைய கண்கள் தெரிய வருது. அப்போ தான் அந்த இருந்த 10 20 அப்படியே போய் ஞானஸ்தானம் வாங்கினாங்களாம். அவர் தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். அந்த பகுதி ஈக்காடு பகுதிக்கு போனால் அவங்க சம்பாரித்த இடத்துல இன்றைக்கி நம்ம இருந்துட்டு காலி பண்ண மாட்டோம். கிறிஸ்தவ இருந்துட்டு வாடகையும் கொடுக்கறதில்ல, காலியும் பண்ணுறதில்ல, சட்டத்திட்டம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மிஷினரிகள் சம்பாரித்து ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்ட இடம், வேலைகளுக்காக கொடுக்கப்பட்ட இடத்துல திருச்சபையோடு இணைந்து திருச்சபை கொடுக்கக்கூடிய வாடகையும் கொடுக்கலாமல் நான் என்ன ஏடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய அந்த இதனுடைய பழமையே புரிந்து கொள்ளலை. ஒருவேளை இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க. தடிக்கு விழுந்தால் சர்ச்சு, ஒரு சர்ச்சு இருக்குது, நம்ம சர்ச்சை சேர்ந்தவர் தான். அவர் சர்ச்சுக்குள்ளே போனால் அப்படியே கிராண்டாக பரலோகத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாரு. இன்னொருத்தர் பெரிய சர்ச்சாக வச்சுருக்கிறாரு. இவ்வளவு திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லாக பெண்டிகா சர்ச்சும் சிஎஸ் சர்ச்சும் தடிக்க விழுந்த இடத்துலலாம் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் யாருடைய வித்து? அந்த கவுடி ஐயாவுடைய வித்து தான், கவுடி ஐயாவுடைய அர்ப்பணிப்பு தான். இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய வாழ்வு. ஒருவேளை அந்த பணம் வச்சிருக்கவன் செத்தனைக்கு அவன் பணத்தை 10 பேர் பங்கு போட்டுட்டான், இல்லை கல்லறை வரையும் உறவு மக்கள் போனாங்க, இல்லை கொஞ்ச நாள் அவங்களும் செத்து போனாங்க. ஆனால் அந்த புகழ் இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கும் அவர் தலைமுறைக்காக அவருடைய புகழ் பேசி கொண்டிருக்கு. அதுதான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறப்போ, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட 10 கன்னிகைகள் 5 பேர் என்ன இருந்தாங்க, ரெடியாக இருந்தாங்க, 5 பேர் ரெடி இல்லை. அம்மா சொன்னாங்க, நான் எனக்கு பேசணும் சொல்லுவாருன்னு தெரியும், ஆனால் நான் ஆயத்தமாக இல்லை, இருந்தாலும் எனக்கு தெரியும், அந்த நான் ரெடியாகவும் இருக்கேன், ரெடி இல்லாமல் இருக்கிறேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கிற மைக்கை கொடுத்தோன்னு ஒரு 5 நிமிஷம் பொறிஞ்சு தள்ளிட்டாங்க. நடந்துதான் நடக்கலையா? அப்போ நம்ம ரெடியாக இருக்கோமா இல்லையா? இன்னும் 5 பேர், எனக்கு முடியாதுங்க, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாதுங்க, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுங்க, எனக்கு காஸ்பல் சொல்ல. காஸ்பல்னா இவர் இப்போ நடத்துகிற ட்ரைனிங்கு காஸ்பல் ஒன்றும் அவசியம் இல்லை. உனக்கு நன்மை ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு சொன்னால் போதும், அதுதான் காஸ்பல். ஆண்டவர் தான் ட்ரைனிங். எனக்கு ஆண்டவர் என்ன நன்மை, இப்போ இந்த இடத்துல இந்த அம்மா கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, எதுக்குன்னு தெரியாது, ஆனால் வந்தாங்க. கடவுள் அற்புதம் செஞ்சிருக்கிறார். போன 28ஆம் தேதி ஒரு சர்ச்சை டெடிகேட் பண்ணேன். ஒரு பக்கா பிரமதி தம்மா வந்திருந்தது, தீவிரவாதி, எங்கள் சொந்தக்காரு. என்னை பார்த்தோன்னா தோத்துறோன்னுச்சு. என் உடம்பு ஒரு நிமிஷம் கிட்டுன்னு ஆடிட்டு, இந்த தீவிரவாதி இங்கே இப்படி இல்லை, இந்த பாஸ்ட் வந்தாரண்ணே, எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணார், எங்கள் வீட்டிற்கு கல்லீரல் கெட்டு போச்சு, இவர் ஜெபம் பண்ண பிறகு கல்லீரல் சரியாயிடுச்சு. இது என்னது? இதுதான் கொடுத்த வேலையில் என்ன பண்ணுது? காஸ்பல். இதை 10 பேருக்கு சொன்னா என்ன ஆகும்? அதுதான் சுவிசேஷம். 10 ஒருத்தருக்கு சொன்னாலும் சுவிசேஷம். நம்மெல்லாம் மீன் குட்டி, மீந்த சொல்லி கொடுக்க வேண்டாம். கொடுத்த வேலையில் காஸ்பல் நம்ம என்ன பண்ணணும்? பிறருக்கு போய் சொல்லணும்.
உங்களுக்கு ஆண்டவர் இறங்கி செய்த நன்மைகளை நீங்கள் பணமும் கொடுங்க, உதவியும் செய்யுங்க, காஸ்பல் பிறருக்கு சொல்லுங்க. அதுதான் 5 தாலந்தை 10 தாலந்தாக்கணும். பார்த்து என்ன சொன்னார்? உண்மையுள்ள ஊழியக்காரன், ட்ரூத் அண்ட் ஃபெய்த் சர்வெண்ட்னார். நீ சரியா செஞ்ச, நீ சோம்பேறி படான்ட்டார். சோம்பேறி அறுப்பில் போட்டாலோ பிச்சை கட்டாலும் என்ன கிடைக்காது. சோம்பல் தூங்கி விழ பண்ணும். வேலையில் அசதியா இருப்பவன் அழிமனுக்கு சகோதரன். வேலையில் ஜாக்கிரதையா இருப்பவன். இன்னைக்கு பிரான்சிஸ் ஐயா வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறத ஒரு பெரிய தலைமை போதகர் ஆயிட்டார். கொடுத்த வேலையில சரியா இருக்க போய் ஏன் நம்மளால ஆக முடியாது? செகண்ட் தாட்டு. 3வது தாட்டு லெஃப்ட் ரைட்டுனார். வலது கை இடது கையினார். என்னது வலது கை? சோறு வந்தேன், சோறு கொடுத்த, பசியாக இருந்தேன், பசி கொடுத்து தண்ணி தந்த, வந்தோடனே எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுத்தாங்க, எனக்கு தரலன்னு நினச்சேன். அந்த சிஸ்டர் சூப்பர் காஃபி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க, சக்கரை இல்லாமல் எனக்காக. அப்போ எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காங்க. நான் வந்து ஒரு வருஷம் 6 மாதம் 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப கவனமாக எனக்கு சக்கரை இல்லாமல் கொண்டாந்து கொடுக்குறாங்க. சக்கரை போட்டால் குடிக்க முடியாது, வச்சுருவேன். அதைத்தான் சொல்கிறாரு, நம்ம கொடுத்த வேலையில் சரியாக இருக்கிறோமா? கொடுத்த இதை நாம் பிறருக்கு கொடுக்கிறோமா? நம்ம ரைட்டில் வரோமா லெஃப்டில் வரோமா? ஒரு சகோதரி, இவ்வளோ மாதிரி ஒரு சகோதரி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணா, எப்போ நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் ஃப்ரான்சிஸ் ஐயா மாதிரி இருக்கீங்களா, சவுந்தரபாண்டியன் ஐயா மாதிரி இருக்கீங்களா, ஜான் ஐயா மாதிரி இருக்காரா, அவர் மாதிரி அழகாக இருக்கிறாரா, உயரமாக ஹைட் அண்ட் வெயிட்டு, நல்லா பாட்டு பாடுறாரா? இன்னும் அந்த பாப்பா கேட்டுச்சு. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிச்சு. அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி. கொரோனா காலத்துலேயே சர்ச்சை இடித்தேன், ஜெபம் பண்ணேன், டொனேஷன் யார்ட்டையும் கேட்கல, கடவுள் தந்தார் கெட்டினார் சொன்ன மாதிரி இந்த பாப்பா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நாளைக்கு இத்தனாம் தேதி உனக்கு வரேன்ட்டார். அந்த பாப்பா முதல் நாளே ரெடியாகி ஷாம்பு வாங்கி தலைக்கு போட்டு தலையை கலகலன்னு வச்சு நல்லா பவுடர் போட்டு சென்ட் போட்டு புது ட்ரெஸ் போட்டு வீட்டில் அது வரையும் அந்த டேபிளில் டைனிங் டேபிளில் இருக்க செம்பு பாத்திரம் டைனிங் டேபிளில் தான் இருக்கும். சோஃபாவில் இருக்க அழுக்கு துணி வெளுத்த துணி எல்லாமே சோஃபாவில் தான் இருக்கும். இது எல்லார் வீட்லையும் இருக்கிறது தான். எங்கள் வீட்டில் இருக்குது. எத்தனை சோஃபா எத்தனை பீரோ இருந்தாலும் எனக்கு சோஃபாவில் என்ன இருக்கும், டேபிள் என்ன இருக்கும். யாராவது சொந்தக்காரர் வர அன்றைக்கி என்ன ஆகும், டைனிங் டேபிள் சுத்தமாக இருக்கும், தொடச்சி சோஃபா சுத்தமாக இருக்கும், துணியெலாம் மாற்றிடுவோம். அன்றைக்கி அப்போ நான் வீட்டுக்கு போனேன், இன்றைக்கி யார் எந்த கெஸ்ட்டு வர்றாங்க வீட்டுக்குன்னு கேட்பேன். இப்படி பழகிட்டது எல்லார் வீடும். அதே மாதிரி இந்த பாப்பா வீட்டில் சுத்தம் பண்ணி வர்றாருன்னு காலையிலே எழுந்து ஷாம்பு போட்டு குளித்து புது ட்ரெஸ் போட்டு சும்மா அப்படி முடிய தக்கன்னு விட்டு சும்மா அப்படி சைனிங்காக இருந்துக்கிட்டுக்கா பிச்சை வரப்போகிறாரு. ஏசு இப்போ நம்ம வீட்டுக்கு நான் காலையில் 4 o'clock கெட்டப் ஆகிடுச்சு. அதிகாலையில் ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். ஏன்னா ஆல்நைட் ப்ரேயரை ஆரம்பித்து 5 மணி வரையும் ஜெபம் பண்ணலன்னா அது ப்ரேயர் இல்லைன்னு அவர் சொல்கிறார். அதுதான் உண்மை. அதிகாலையில் இருட்டோட ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ண பிறகு அதிகாலையும் ஜெபம் பண்ணணுங்கிறாரு. அதேமாதிரி இந்த பாப்பா ராத்திரிலாம் ரெடியாகி ஜெபம் பண்ணி சுத்தம் பண்ணி நீட்டாக இருக்கா. அது இருக்கிறப்ப 4:15 ஒருத்தர் வந்து கதவை தட்டிட்டார். கதவை தொட்டோன்னே இயேசு வந்துட்டாருன்னு நினச்சி கடற்கரைன்னு ஓடி போய் திறந்துச்சு. வந்த ஒரு ராப்பிச்சக்காரன், 3 நாளாக சோறு சாப்பிடலாமா, ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் வெந்நி தண்ணி கொடுன்னுச்சு. போயா அப்புறம் வாயா, காலை அழுக்கா வந்து நின்றுக்கிட்டு நாத்தடிக்குது, குளிக்கல ஒன்றும் பண்ணல. ஏசு வரப்பிறப்பாயான்னு வெட்டி விட்டுச்சு. 6 மணிக்கு ஒருத்தர் வந்தார். அந்த பழைய சுருந்தா கொஞ்சம் கொடுமான்னார். இப்போ இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு வாவோ. லைனாக 4-5 பேர் வந்தாங்க. 6 பேர் வந்தாங்க. 6 பேரையும் விரட்டி விட்டுருச்சு. விரட்டி விட்டு அப்புறம் லேட் ஆகிடுச்சு. இது அந்த பாப்பா வேறு சாப்பிடலை, ரொம்ப நேரம் சாப்பிடாமே இருந்துச்சு, சாப்பிடவே இல்லை. ஏன்னா இயேசு வந்த பிறகு தான் சாப்பிடணுங்கிற ஒரு வைராக்கியம். நிறைய பேர் ஜெபம் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட கொடுத்துட்டு இப்போ ராப்பொழுது 1 பொழுதுலாம் இருக்காங்களே, காலையில் பல் விளக்கிட்டு பாருங்கள், படையை சாப்பிட மாட்டாங்க, பஜ்ஜி சாப்பிட மாட்டாங்க, பாயசம் சாப்பிட மாட்டாங்க, பொங்கல் சாப்பிட மாட்டாங்க, கறி சோறு சாப்பிட மாட்டாங்க. 1 பொழுது மத்தியானம் காக்காவுக்கு வச்சு தான் சாப்பிடுவான். இருக்கிற வரையும் மாமியாருக்கு சோறு போட்டிருக்க மாட்டான். செத்த பிறகு மாமியாருக்கு இத்தனை செஞ்சு ஒரு 12 மணிக்கு காக்காவுக்கு சோறு வச்சு தான் சாப்பிடுவான். இருக்கிற வரையும் சோறு போட்டிருக்க மாட்டான் மாமியாருக்கு. ராப்பொழுது 1 பொழுதுமா. இதே மாதிரி இந்த பாப்பா என்ன பண்ணிட்டா, சாப்பிட பார்த்துருந்தா ஏசு வரல, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. 12 பசி வேறு, அவளுக்கு சுகர் என்னை மாதிரி. அவளுக்கு இல்லை, இன்னொரு பாப்பாவுக்கு ரொம்ப சுகரு, சாப்பிடல, லோ சுகர் ஆகி அப்புறம் திட்டிட்டு ஏசுவை திட்டிட்டு சாப்பிட்டு அழுதுகிட்டே படுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே படுத்துருந்தது. அப்புறம் ஏசு வந்தார் கனவுல, திரும்பவும் கனவுல தான் வந்தார், நேரே வரல. என்னப்பான்னுச்சு, நீ வர்றேன்ட்டு வரலையா? நான் தான் வந்தேனே. எப்போம்பா வந்த? 4 மணிக்கு ஒருத்தன் தட்டான்ல,
தாகமாக இருந்தேன், 5 மணிக்கு ஒருத்தன் நல்லா பசியாக இருந்தேன், 7 மணிக்கு ஒருத்தன் சட்டை இல்லாமல் வந்தான்ல, ஒருத்தன் வியாதி மாத்திரை கொடுத்தன் வந்தான்ல, ஒருத்தன் ஜெயிலில் இருக்கன்னு வந்தான்ல, 6 பேர் வந்தோம்ல. நீ என்ன பண்ணல? இச்சிறியலுக்கு எதை செய்தாயோ. ஒருவேளை இந்த 3வது தாட்டு வலதுகை என்பது நாம் பிறருக்கு என்ன செய்கிற மக்களாய் காணப்படுகிறோம், பிறருக்கு நாம் அர்ப்பணிப்புள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? திருச்சபை என்பது மக்களுக்கு உதவி செய்கிற இடம். அதுதான் இயேசு கிறிஸ்து திருச்சபையில் சமஸ்தி நற்செய்தி நூல் மத்தேயு மார்க்கு லூக்காலையும் சரி, யோவான்லையும் சரி, மத்தேயு மார்க்கு லூக்கால அவர் வெற்றின் பவனியை முடித்து நேரே தேவாலயத்தில் போய் தேவாலயத்தை சுத்தம் பண்ணுகிறார், அடித்து விரட்டுகிறார். இது கயவர்களுடைய கூடம் அல்ல. இங்கே இருக்க டிசி மெம்பருக்கோ செக்ரட்டரிக்கோ ட்ரெஷரருக்கோ ஐயருங்களுக்கோ இடம் இல்லை. இது ஏழை மக்களுக்கு உறவான இடம், அவங்க ஜெபிக்கிற இடம். நீங்கள் இங்கே அரசியல் பண்ணக்கூடாது, இங்கே நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, நீங்கள் ஓடுங்கடான்னு அடித்து வரட்டிட்டு நீதியை நிலைநாட்டினார். இது சமச்சை நற்செய்தியில் உள்ள அவருடைய வெற்றியின் பவனி ஓசனா பண்டிகைக்கு அப்புறம் குருத்தோலை ஞாயிறில். ஆனால் யோவான் நற்செய்தியில் உள்ள வேதத்தில் ஆரம்பமே திருமணம், ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார், ஏற்ற துணையை உருவாக்கினார். அதில் ஆரம்பத்தில் கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார், அங்கே இருக்கும் குறைவை நிறைவாக்குகிறார். ஃபர்ஸ்ட் மனிதனுடைய அந்த நல்ல நிகழ்வு திருமணம், நிறைவாக்குகிறார். அந்த குறையை நிறைவாக்கின இயேசு நேரே ஆலயத்துக்கு போறார். என் வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்கிறார். அதுதான் சங்கீதம் 69:9 சொல்றாரு. ஏசாயா வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என் பாதபடி. நீ நிற்கிற இடம் எவ்வளவு பரிசுத்த பூமி. அதனால 122 சொல்றப்ப கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சி ஆய்ந்தது. சங்கீதம் 84 சேனைகளின் கர்த்தாவே நீ பரிசுத்தர் பரிசுத்தம் சொல்லி 84:10 1000 நாளை பார்க்கலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கும் ஒரே நாள் நல்லது என்று சொல்கிறார். சங்கீதம் 26 சொல்றார், கர்த்தருடைய பண்டிகை அனுசரிப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் என்பது வாழ்வு கொடுக்கிற இடம். ஆலயத்திற்கு நீங்க போங்க. அதுதான் மீகா 4ஆம் அதிகாரத்தில் சொல்றார், எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் சொல்றார், இந்த பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு வழியை தெரிவிக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கும் ஆண்டவர். அந்த வழியை தெரிவிக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இச்சிறியவர்களுக்கு நீ எதை செய்தாயோ அதுதான் லைஃப்ல புகழாக நான் மறைந்த பிறகும் அது கல்வெட்டாக நிற்பது. இந்த கல்வெட்டு காரணம் என்ன? இருதயம் என்கிற திருப்பலகையில் எழுதப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரமா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரமா இருதயம் என்கிற பலகை, சதைங்கிற பலகையில எழுதப்படணும், மக்கள் மனதில் எழுதப்படணும். அதுதான் சுவிசேஷ பணி. எப்படி பணின்னு கேட்குறப்போ அந்த காந்தியடிகளும் வேதநாயக மஸ்ரியா சாமில் IMS உடைய ஃபவுண்டர், NMS உடைய ஃபவுண்டர். நான் IMS 6 வருஷம் பிரசிடெண்ட்டு, இப்போ NMSல ட்ரெஷரர். நவ் 3 மாதத்துக்கு முன்னால் இருந்து இது ரெண்டையும் உருவாக்கினவர். இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும். அவர் தான் முதல் மிஷனரி. இந்தியாவுடைய தமிழ் மக்கள், இந்திய மக்களை சேர்ந்த ஒரு மனிதர், ஃபர்ஸ்ட் மிஷனரி ES சசரியா சாம்பேல். அவர் தான் ஃபர்ஸ்ட் பிஷப். அவர் தான் இந்தியாவை சேர்ந்த ஒரு மனிதர், YMCA உடைய ஜெனரல் செக்ரட்டரி ஃபர்ஸ்ட் அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் காந்தியடிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நடந்த சம்பவம் ஒரு ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷனில் கூட்ஸ் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. கூட்ஸ் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கப்போ காந்தியடிகள் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறீங்க, புக்கு கொடுக்குறீங்க, படிக்க வைக்கிறீங்க, அழுக்க நீக்கிறீங்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொண்டு வரீங்க. ஜாதிங்கிற ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி, ஆட்சியாளர் இல்லை ஆட்சி இல்லாதவர், ஓனர் எஜமான் அடிமைங்கிறதெல்லாம் ஒட்டிச்சு கொண்டு வரீங்க, நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் இயேசுங்கிற ஒரு நபரை சொல்கிறீங்க, அதுதான் ரொம்ப தவறு என்று காந்தியடிகள் சொல்கிறார். ஒரு மதத்தை சொல்கிறீங்க, நீங்கள் இயேசுவை சொல்லாமல் சொன்னால் இதுதான் மனிதனுக்கு தேவை இன்னும் காந்தியடிகள் சொல்கிறார். அப்போ ஒரு கூட்ஸ், அந்த இங்கே பேசிட்டு அந்த ஸ்டேஷனில் ஒரு கூட்ஸ் போகுது, நீளமான கூட்ஸு. ஒன்றில் இரும்பு இருக்குது, ஒன்றில் கோதுமை இருக்குது, ஒன்றில் சக்கரை இருக்குது, ஒன்றில் சிமெண்ட் இருக்குது, ஒன்றில் மண் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒரு பொருள், நிலக்கரி இருக்குது, ஒன்றில் பெட்ரோல் இருக்குது, இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒன்று ஒன்று இருக்குது.
முன்னால் அந்த போய்கிட்டு இருக்கும்போது அவர் வேதனை ஐயா சொல்கிறாரு, ஐயா அந்த கூட்ஸை பாருங்க, இந்த 5 பெட்டியில் சர்க்கரை இருக்குது, இந்த 5 பெட்டியில் அரிசி இருக்குது, இந்த 5 பெட்டியில் கோதுமை இருக்குது, இந்த 5 பெட்டியில் நிலக்கரி இருக்குது, இந்த 5 பெட்டியில் அயன் இருக்குது, சிமெண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த ஒவ்வொன்றையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். அரிசி வேணும், சர்க்கரை வேணும், வீடு கட்டுறதுக்கு அயன் வேணும், சிமெண்ட் வேணும், இப்படி ஒவ்வொரு பொருள் எரிக்கிறதுக்கு நிலக்கரி வேணும், எல்லாம் வேணும். ஆனால் இதை கொண்டு போகிறது ஒரு இன்ஜின். அந்த இன்ஜின் இல்லைன்னா என்ன பண்ணாது அந்த இடத்துக்கு? அந்த இன்ஜின் தாங்க ஜீசஸ்னாரா. அந்த ஜீசஸ்ங்கிற இன்ஜின் இல்லைன்னா என்ன போக முடியாது. ஒருவேளை அந்த ஜீசஸ் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. எப்படிப்பட்ட மனம் திரும்புதல்? இச்சிறியவர்களுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய். ஊழியம் என்பது பின்தங்கின இடத்துல, மிஷன் இல்லாத இடத்துல, இதுவரை கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியில் இந்திய நற்செய்தி ஜெபக்குழு ஐயா சொன்னாங்க, பிரான்சிஸ் ஐயா, இதுவரை நற்செய்தி இல்லாத இடத்துல நாங்கள் மிஷன் சொல்கிறோம், நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட இணைப்புக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட இணைப்புக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. நோக்கி பார்ப்போமா? நீர் கொடுக்கப்பட்ட இந்த திருச்சபைக்காக IGNPC இம்மானுவேல் மிஷனரி சேப்பல், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் எங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். லார்ட் வித் அஸ், ஜீசஸ் வித் அஸ், காட் வித் அஸ். ஆண்டவர் எங்களோடு இருக்கிற அந்த ஆலயத்தில் இருக்கிறார்ப்பா. நீர் எங்களோடு இருக்கணும்னா கொடுத்த வேலையில் நாங்கள் சரியாக இருக்கணும்ப்பா. அந்த ஆளுக்கு கொடுத்த வேலையில் நாங்கள் ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், சரியாக அதை டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை பிறருக்கு கொடுக்கிற மக்கள் என்று சொன்னீங்கப்பா. அப்படிப்பட்ட இம்மானுவேலராக எங்களோடு கடந்து வாங்கப்பா. இந்த இந்திய நற்செய்தி ஜெபக்குழு மூலமாக இந்த இம்மானுவேல் மிஷனரி சேப்பல் இரடை ஒப்படைப்பு ஆராதனையில் தகப்பனே, இந்த திருச்சபையுடைய நாம மகிமைக்காக ஒப்படைச்சிருக்கிறோம் தகப்பனே. இது அநேக மக்களுடைய ஜெப ஆலயம் தகப்பனே. இது ஒரு கூட்ட மக்களுக்கு சொந்தம் இல்லை, ஒரு மனிதருக்கு சொந்தம் அல்ல, ஒரு ஒப்படைப்பு இந்திய நற்செய்தி ஜெபக்குழுக்கு சொந்தமானது இல்லப்பா. உம்முடைய நாம மகிமைக்காக யாரெல்லாம் அங்கே வந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் நம்பிக்கையோடு இறை ஒப்படைப்பு செஞ்சிருக்கோம், அர்ப்பணித்திருக்கோம். இந்த அர்ப்பணிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய நாம இங்கே மகிமைப்படட்டும், உம்முடைய நாம இங்கே உயரட்டும். யாரெல்லாம் இதோ இம்மானுவேல் ஆலயத்திற்கு போனோம், நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார் என்று உலக மக்களுக்கு உம்முடைய காஸ்பல் சொல்லணும் தகப்பனே. மத்தேயு 28:15 படி தகப்பனே, அந்த வார்த்தை சொல்வதற்கு இம்மானுவேல் ஜெப வீட்டில் தகப்பனே நீர் ஒரு வல்லமையாய் விளங்குங்க. மத்தேயு 1 சாப்டர் 2 அந்த 2-3 பகுதிகளின் படி தகப்பனே நாங்கள் ரெடியா இருக்கணும் தகப்பனே. கொடுத்த வேலையை செய்யணும் தகப்பனே. பிறருக்கு கொடுக்கிற மக்களாய், வலதுகளில் பக்கமாய், ரைட் ஹேண்ட் சைட் பீப்புளா நாங்கள் மாறணும் தகப்பனே. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறப்போ இம்மானுவேல் ஆலயமாய், இம்மானுவேலராய் எங்களோடு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இது இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பனி முட்டுக்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. திருச்சபையுடைய தேவைகளை சொன்னாங்க, ஒரு சவுண்ட் சர்வீஸ் வேணும், எங்களுக்கு ஒரு ஃபுல் பிட் வேணும்னு சொன்னாங்க தகப்பனே. திருச்சபையுடைய தேவைகள் ஒரு காணிக்கப்பட்டி வேணும், இப்படி பல தேவைகள் இருக்கு தகப்பனே. அதை சொல்றப்ப கேட்ட மக்கள் தகப்பனே அதை ரிசீவ் பண்ணி கொடுக்கக்கூடிய மக்கள் உள்ளங்களோடு பேசுங்க ஐயா. அவங்க ₹1 செய்யறப்போ நீங்க ₹100 கொடுக்கிற தகப்பன் அல்லவா, அப்படி கொடுக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபைக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் தருகிறோம். அவருடைய துக்க நாட்களை மாற்றி தாங்க. என்ன தேவைகளோடு, என்ன கண்ணீரோடு, என்ன வேதனையோடு வந்தாலும் அத்தனை வேதனைகள் இந்த திருச்சபைக்கு போனோம். இம்மானுவேல் தேவன் என்னோடு இருந்தார், எனக்கு விரோதமாய் வந்த எல்லா துக்க நிகழ்வையும் மாற்றி எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்வை தந்தார் என்று சொல்லி அவங்க ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. அவர்களோடு உங்களுடைய வல்லமையின் கரம், உங்களுடைய அபிஷேகத்தின் கரம் இறங்கட்டும் தகப்பனே. உங்களுடைய தேவையை சந்திங்க. விசேஷமா இந்த மிஷன் ஊழியத்துடைய அருமையான பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் பிரான்சிஸ் ஐயாவை, அவருடைய துணைவியார், அவர்களோடு இணைந்து பணி செய்யும் ஒவ்வொரு மிஷனரிகளையும் தகப்பனே, ஆந்திரா பகுதியில், தமிழகத்தின் பகுதியில், மகாராஷ்டிரா பகுதியில், கர்நாடகத்து பகுதியில் ஊழியம் செய்றேன்னு சொன்னாங்கப்பா. அந்த மிஷன் ஃபீல்டை எல்லாம் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, பலப்படுத்துங்க.
அவருடைய எண்ணம் தகப்பனே, அநேக மக்களுக்கு உங்களுடைய வார்த்தையை சொல்வதற்கு அவங்கள டெவலப் பண்ணணும், திடப்படுத்தணும், நம்பிக்கையின் வார்த்தைகள் மத்தியில் கூட்டணும், அதற்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் தாங்க. சுவிசேஷம் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும், அதன் இருதயத்தின் நோக்கம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் அப்பா? அனுப்பப்படுவதற்கு பணம் வேணும் தகப்பனே, அதற்கேற்ற கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தித்தாங்க. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவரை எங்களோடு இருந்தீங்க. எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் இதற்காக உழைத்த மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு கரத்தில் தருகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற